ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படின்னா, மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க. இங்க பாருங்க, கொத்துக்கறி வாங்கியிருக்கேன் நானு. அவன் சரியா கொத்தல, நான் வீட்டுல மட்டும் இதை கொந்தி வச்சிருக்கேன். இதை நம்ம அரைக்க தான் போறோம். இந்த கொத்துக்கறியில இது ஒரு 1/2 kg எலும்பு இல்லாம ஒரு 1/2 kg கொத்துக்கறி இருக்கு. இந்த கொத்துக்கறியில இங்க பாருங்க, கொஞ்சமா நான் எடுத்து வச்சிருக்கேன் தனியா. இது வந்து நம்ம கோலா உருண்டை பண்றதுக்கு, இது கொஞ்சமா குழம்புல போடுறதுக்கு நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா கொந்தின கறி தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கறி கூட நம்ம இதெல்லாம் அரைக்கணுங்க. இந்த கோலா உருண்டைக்கு ரெடி பண்றதுக்கு கறி அரைக்க போறோம். இந்த கறி கூட இந்த பாருங்க, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பீஸ் இஞ்சி, ஒரு 5-6 பீஸ் பூண்டுங்க, ஒரே ஒரு பட்டை, ஒரு 5 கிராமுங்க. இதெல்லாம் நம்ம இப்போ மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி குறை அரைச்சிடணுங்க. இதை ஃபர்ஸ்ட் குறை அரைக்கணுங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். குறை அரைச்சிட்டுனா இது கூடயே இந்த பாருங்க, இது எதுவும் நீங்க பண்ண வேணாம், வழிக்கலாம் வேணாம். இந்த பாருங்க, இது கூடயே இந்த கறியை நம்ம ஆட் பண்ணிக்கோம். தண்ணி இல்லாம நல்லா வடிக்கிட்டு வச்சுக்கணுங்க. துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. கறி ஆட் பண்ணி இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துடும். இதுல தேவையான நல்லா ஒரு வாட்டி அரைச்சிட்டு, இதுல அப்புறம் தேவையான உப்பு போட்டு இன்னொரு வாட்டி அரைங்க. நல்லா மைய அரைக்கணும். இந்த பாருங்க, நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மழை இருக்கணும். அப்பதான் உருண்டை வரும் நல்லா, இல்லைன்னா உருண்டை பிரிஞ்சிடும். இந்த பாருங்க, இது ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த பாருங்க, இந்த 1/2 கப்பு உடச்சக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் மாவு, இது கூட பயன் பண்றதுக்கு. இதை ஒரு மிக்சி ஜார்ல இதை பாருங்க ஆட் பண்ணிப்போம். நம்ம எவ்வளவு தேவையோ அது போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன். இது கூட சோம்பு பாருங்க, ஒரு ஸ்பூன் கூட இல்லை, நம்ம ஏற்கனவே சோம்பு போட்டிருக்கோம். தாளிக்கு வேற போட போறோம். 1/2 ஸ்பூன் சோம்பு போதும், சும்மா வாசனைக்கு. இதை நம்ம பவுடர் அரைச்சிட்டு வருவோம். இப்போ பாருங்க, 1/2 கப் உடச்சக்கடலை நல்லா பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நம்ம கறி இந்த மாதிரி பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த பாருங்க, இது கூட ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் பத்தலாம் நம்ம கூட போட்டுக்கலாம். இதுல எல்லாமே போட்டிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கோம் இதுல. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம இது நல்லா பைண்ட் ஆகும். சப்பாத்தி மாவு பிசையும்ல, அந்த மாதிரி நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு பிசையணும். இந்த மாதிரி பிசையணும். எல்லா இடத்துலயும் இந்த உடச்சக்கடலை மாவு போய் பைண்ட் ஆகணும். அந்த நம்ம உப்பு போட்டோங்க. இது இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம் நம்ம. நான் பிசைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது கூட இதை பாருங்க, கொஞ்சம் இப்படி பாதி பேசும் போது இது கூட இதை பாருங்க, ரொம்ப பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம். ரொம்ப பொடியா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இதையும் சேர்த்து பேசுங்க. இது கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம உடச்சுக்கலாமா போட்டுக்கலாம். எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணுமோ போட்டுக்கலாம். இதோட சேர்த்து நம்ம பேசலாம். நான் உங்களுக்கு பேசிட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்து கட்டியே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம குழம்பு அரைக்கிறதுக்கு மசாலா பார்ப்போம். இது பாருங்க, இது அரைக்கிறதுக்கு, குழம்புக்கு அரைக்கிறதுக்கு, இது வதக்கிறதுக்கு. இது இந்த வெங்காயம், இது பாருங்க வதக்கிறதுக்கான வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது வந்து வதக்கிறதுக்கானது. இதுலயே கொஞ்சம் நம்ம அப்படியே பார்ட்டிஷன் பாதி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, இது வந்து வதக்கிறதுக்கு. இது அரைக்கணுங்க குழம்புக்கு. நான் பார்ப்போம். இது பாருங்க, குழம்புக்கு வதக்கிறதுக்கு பேன் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து வதக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கிறதுக்கு போட்டுப்போம். இப்போ தாங்க சொன்னோம் இல்லையா, தக்காளி கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, இது வதக்கி அரைக்கணுங்க. குழம்பு அரைச்சி ஊற்றணும். இது அடுத்து இது எண்ணெய் காஞ்சிச்சு, நான் தாளிச்சிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கறி குழம்பு நம்ம போட்டு தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இப்போ அந்த மசாலா ஐட்டம்லாம், பட்டை, லவங்கம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வேணும். 2 பட்டை, பொரியல் அடுத்து எந்த இல்லையா, 2 பட்டை மாதிரி இதோ இது பட்டை, அது இலை, இப்போ அன்னாச்சி பூ 2, சும்மா எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம கிராம்பு போட்டோங்க. ஸோ இதில் கிராம்பு ஆட் பண்ணுவோம், கறியில் ஆட் பண்ணுறோம். நல்ல ஃப்ளேவர் கொடுப்பாங்க, அதனால தனியாக அந்த கறியில் ஆட் பண்ணுவோம். இது வதக்கிட்டோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சிச்சு. ரொம்ப சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இல்லை ஆட் பண்ணி, இது வதக்கிட்டோங்க. குழம்பு வச்சு வதக்கிட்டு இது வதக்கிட்டோம்.
இது இடையில பாருங்க தேங்காய் குழம்புல ஊற்றுறது அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா ஊற வச்சுருக்கேன் நான். ஒரு 1 நேரம் ஊறுது இது ரெண்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மைய அரைச்சி வந்துடுங்க. இதை அரைச்சி வச்சுக்கோம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே தக்காளியும் கருவேப்பிலை வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிவிடுவோம். தக்காளி கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதை வதங்கிடுங்க. நம்ம ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஒரு தனியாக ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுட்டு இது பாருங்கள், இது குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்கு இது வதங்கிடுச்சு. நல்லா பாதி வதங்கினா போதுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோம். குழம்புக்கு உப்பு போட்டு இது கல்லட்டி மூடி வச்சிருவோம். நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் திட்டமான உப்பு போட்டுக்கணும். குழம்புக்கு ஏற்ற உப்பு போடணும். உருண்டையில் தனியாக உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதில் தனியாக உப்பு, இதில் தனியாக உப்பு திட்டமாக பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. இது அப்படியே மூடி வச்சிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே தக்காளி வேகட்டுங்க. இது வதங்கிடுச்சு போதும், ஒரு அரை வதங்கினா போதும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இவ்வளோ மையம் இருக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ மையம் இருக்குது. இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சாலே அப்படியே டக்குன்னு வதங்கிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த கொத்துக்கறி எடுத்து வச்சோம், அதை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு இந்த ஃப்ளேவருக்காகங்க இது தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு, அதுக்காக தான் இதை தனியாக எடுத்து வச்சேன் நான். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், நான்வெஜ் இல்லையா நம்ம ஸ்பெஷல் போடுற மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க இது இப்படி போட்டோன்னே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறி வேகணும் இல்லையா, நம்ம போட்டுருக்கலாம். இந்த கொத்துக்கறி கொஞ்சமாக இதில் இந்த கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறி நல்லா வேகணுங்க. இது மட்டன் இல்லையா, நல்லா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம வேகிறதுக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இது கொதிச்சுட்டே இருக்கட்டுங்க. இது வேகணும், அந்த கறி வேகணும். வேகிறதுக்குள்ள நம்ம இது பிசைஞ்சு வச்சோம் இல்லையா கோலா உருண்டைக்கு, இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிசைஞ்சு வச்சுப்போம். நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த பாருங்க நான் எவ்வளோ அழகா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்க. ஃபுல்லாக அப்படி இனிமேல் பிடிச்சி வச்சுக்கணும். எவ்வளோ வருதோ அவ்வளோ பிடிச்சி வச்சுக்கணும். வாங்க இப்போ குழம்பு கொச்சிச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கறி வேகிற அளவுக்கு நம்ம அளவு பண்ணணும். ஃபுல்லாக அதை பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்க. கறி நல்லா வெந்துருச்சுங்க. நான் இந்த உருண்டை போட்டு கறி வெந்துட்டு, ஏன்னா அது கொத்துக்கறி தானே, டக்குனு வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுலையே அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இதில் தண்ணி ஊற்றி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த உருண்டையை வந்து பொரிச்சும் போடுவாங்க சில பேர் அப்படியே இதில் ஆட் பண்ணுவாங்க. நான் இப்போ அப்படியே இல்லைன்னா ஆட் பண்ணி தான் பண்ண போகிறேன். சில பேர் ஆவியில் வேக வைப்பாங்க, இட்லி குண்டால வேக வைப்பாங்க. நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். எண்ணெயில் பொரிக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே போடலாம் இதில் குழம்புல. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணோடனே தேங்காய், கசகசா, முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம், நம்ம அதையும் இது கூட ஆட் பண்ணணும். இது இப்போ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ இதில் நம்ம தேவையான இந்த மிக்ஸி ஜார்லாம் நம்ம வளர்ச்சி தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். இதில் இந்த பாருங்க தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவில் தண்ணியாக இருக்கணுங்க. இந்த அளவில் இருக்கணும் குழம்பு. இது பாருங்க இந்த அளவில் இருக்கணும். அப்போ இந்த உருண்டை நல்லா வேகும். வெந்து வரதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் குழம்பு. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம். இன்னும் சூடாயிடுச்சுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு உருண்டையை ஆட் பண்ணுவோம். நான் வறுத்து போடல உருண்டையை. இந்த பாருங்க நான் முழுசாக தான் போடுறேன். இது உங்கள் விருப்பம். நீங்கள் வறுத்தும் போட்டுக்கலாம், ஆவியில் வேக வச்சும் போடலாம். நம்ம இஷ்டம் தான் இது. நான் இதை அப்படியே போடுறேன். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வறுத்து போடுறத விட இந்த மாதிரி போட்டு பாருங்களேன். உண்டை இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இனிமேல் பிரிஞ்சு வராது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்று ஒட்டாமல் சுற்றி போட்டு விட்டுருங்க ஃபுல்லாக. இந்த பாருங்க முழுகிற அளவுக்கு இருக்கு. இது போட்டு அடுப்பு ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம மூடி வச்சிடணும். அது பாட்டு பொறுமையாக வேகும். மட்டன் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. டேஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. ரொம்ப அருமையாக இருங்க. அந்த மட்டன் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். நீங்கள் வறுத்து போடுறதோட வேக வச்சு போடுறதோட இந்த மாதிரி போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். பாருங்க எல்லாம் போட்டேன் நான். அதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. வாங்க இது பாருங்க. இது ஒரு 20 நிமிஷம் இருக்குங்க. அப்படியே விட்டுட்டேன், நான் தொடவே இல்லை. நடுவில் சும்மா இந்த மாதிரி கலரி விட்டேன். பாருங்க எவ்வளோ பாருங்க உடவே இல்லை பாருங்க. உருண்டை அவ்வளோ அருமையாக வந்துருச்சுங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? மட்டன் கோலா உருண்டை குழம்பு இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறது. நல்லா வந்துருச்சு, உருண்டை நல்லா வந்துருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இதில் ஒரு 4 உருண்டையை வச்சு குழம்பு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி ஃபைனல் இன்கிரீடியன்ட் தான். இது எதுவுமே சிறுவு அரிஞ்சு ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது போட்டால் தான் வேலை முடியும்.
அவ்வளோதாங்க. இன்னைக்கான சண்டே சமையல் இதுதான். மட்டன் கோலா உருண்டை குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்ங்க.